அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை ரமலான் 18. நேற்று மிகச் சிறப்பாக நாம் பதில் சஹாபாக்களுடைய பெயர்களை வாசித்து அவர்களுக்கு ஹதியா செய்து நம்மளுடைய மூதாட்டியார்கள் யார் யார் இறந்தார்களோ அவர்களுக்கும் நம்ம ஹதியா செய்து மிக சிறப்பு செய்தோம். நேற்று கேள்விப்படையில் எல்லா பள்ளியிலையும் இப்படி தான் பதிர் மாலைன்னு சொல்கிறது, பதிர் மௌலது தான் அவங்க ஓதியிருக்காங்க. பையன் எங்கேயுமே இல்லை. தென்னிந்தியா முஸ்லீம் பள்ளியில் கூட வெறும் இதுதான் ஓதுன்னு யாசின் ஹதியா செஞ்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பயானுடைய தலைப்பு பதர் தந்த பாடம். இந்த பதர் யுத்தங்கிறது ஹிஜ்ரி 2 நடந்துச்சு. ரமலான் 17 வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி 2 ரமலான் 17. இதனுடைய மூலதனம் ஏன் இந்த மாதிரி ஒரு போர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க 2 வருஷம் இந்த ஹிஜ்ரத்துக்கு பிற்பாடு இஸ்லாமிய வணிகர்களை நிம்மதியாக அவங்க விடலை. யார்? முஷ்ரிக்கீன்னாக்கா மக்காவாசிகள். அப்போ அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வரல இல்லை. அப்போ நம்ம வியாபாரிகள் ஷாமுக்கு போகிறது, தென்பக்கம் யாமானுக்கு போகிறதெல்லாம் இந்த பொருட்களை, இஸ்லாமிய பொருட்கள்லாம் கொள்ளை அடிச்சிருக்காங்க. ரொம்ப சீண்டி ஒரு அபு சுஃபியான் தான் அதுக்கு தலைமை ஏற்று ஒரு நிம்மதியாக முஸ்லீம்களை விடாததுனால இது ஒரு பெரிய பிரச்சனையாகி போகிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம இப்போ உம்ரா போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பதர் எங்கே இருக்குது அப்படின்னு. அதாவது மதீனா வடக்கில் இருக்குது, மக்கா தெற்கில் இருக்குது. கிட்டத்தட்ட மதீனாவுக்கும் மக்காவுக்கும் ஒரு 500 சொச்ச கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர். அப்போ அந்த மெயின் ரோட்லேருந்து வரையில் தனியாக உள்ளே நுழையணும் பதருக்கு. பதருங்கிறது ஒரு சின்ன கிணறு. அப்போ பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு 250-300 கிலோமீட்டர் தாண்டி நடந்து போர் செஞ்சுருக்காங்கன்னா நம்பவே முடியாது. நம்ம இங்கே போனோம்னா நம்மளுக்கு தெரியும். அந்த மதீனாவிலேருந்து மக்காவுக்கு ஒரே ஹைவே. பஸ்ஸில் போயிட்டு ஒரு டயர் தேய்ச்சிச்சின்னு வைங்களேன், பஸ்ஸு டயரு, ஒரு நாள் அது நம்மளுக்கு உதவி கிடைக்கிது. வெயில் அட்டிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அல்லாஹ் தான் காப்பாற்றணும். ஆனால் நம்ம இங்கே 10 மணிக்கு மதீனாவில் ஏறி அந்த கிப்லத்தைன் பள்ளிவாசல்லேருந்து வெளியாகி நம்ம அந்த இஹ்ராம் கட்டிக்கிட்டு போனோம்னு சொன்னாக்கா, அங்கே போய் சேர்றதுக்கு மணி எப்படி பார்த்தாலும் மக்காவுடைய மணி எப்படி 12-11 மணி ஆயிடும். 500 கிலோமீட்டர்ஸ். அப்போ அந்த உள்ளே நுழைஞ்சு இப்போ அந்த இடத்த அவங்க ஒரு பள்ளிவாசலாக கட்டிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சுதூஜ் செஞ்சாங்க. அந்த வெள்ளிக்கிழமை காலையில் சுபோ தொழுதுட்டு, யாரெல்லாம் நீ எனக்கு ஒன்றை விட்டால் எனக்கு யாருமே உதவி இல்லை இந்த உலகத்தில், இந்த மார்க்கத்தை நான் காப்பாற்றணும், இஸ்லாமிய மார்க்கத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க துவா செஞ்ச இடத்த இப்போ பள்ளிவாசலாக கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ உம்ரா போனவங்களுக்குலாம் தெரியும். ரொம்ப அழகான முறையில் இப்போ உள்ள மன்னர் முன்ன டாய்லெட்டே இருக்காதான். இந்த பள்ளிகளெல்லாம் போகிற பள்ளியெல்லாம் அப்படி எப்படி இருக்கும். இப்போ அழகான முறையில் டாய்லெட் வச்சு பள்ளியெல்லாம் நல்லா அழகான முறையில் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னாக்கா, சூரா அல் இம்ரான்ல எல்லாம் சொல்கிறேன், நான் உறுதியாக சொல்கிறேன், நான் தான் இந்த போரை உங்களுக்கு நான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சூரா அல் இம்ரான்ல அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாலும், ஆனால் இஸ்லாத்தை காப்பாற்றுறது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. அல்லாஹ் தான் இது வரைக்கும் இஸ்லாத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம சும்மா அவங்க நம்ம பேணுதலில் இருக்கிறது தானே, நம்ம கையில் ஒன்றும் இல்லையே. நம்ம ஈமான் கொள்கிறோம், நம்ம பேணுறோம், நம்ம நடைமுறையில் கொண்டு வர்றோம். காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ் தான். அதனால் அல்லாஹ் சொல்கிறோம், இந்த பத்ர் யுத்தத்துக்கு நான் தான் உறுதியாக நான் உதவி செஞ்சேன் அப்படிங்கிறான். இன்னும் சூரா அன்ஃபாலில் 1000 மலக்குகளை நான் இறக்குனேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் 313 பேர் இருந்தாங்க, முஷ்ரிக்கீன் 1000 பேர் இருந்தாங்க. இவங்களுக்கு ஆயுதம் கூட எத்தனையோ 70-80 ஆயுதம், அவங்க 700 ஆயுதம் வச்சுருக்காங்க. இவங்க 14 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க. யார்? முஸ்லீம். இப்போ அந்த ஷஹீதான இடத்துல அந்த பள்ளிவாசலில் இருந்து அந்த போர் நடந்த இடத்துல இருந்து கல்வெட்டுகள் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த 14 பேருடைய அந்த கபறுகளையும் அழகாக பாதுகாத்து அழகான ஒரு கல்வெட்டுகள் இருக்கும், அவங்களுடைய பேர் அதில் இருக்கும்.
அதே மாதிரி இவங்க வந்து 70 பேர் இறந்து போயிட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்படி இருந்தும் சில பேர்களை வந்து என்ன செஞ்சாங்க, கைதியானவங்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, உனக்கு வந்து தைக்க தெரியுமா, நீ அந்த எங்களுடைய ஆளுகளுக்கு நீ தைக்க சொல்லி கொடுத்து முடிந்த பிற்பாடு உனக்கு விடுதலை, இதான் தண்டனை. உனக்கு விவசாயம் செய்ய தெரியுமா, உனக்கு என்ன செய்ய தெரியுங்கிறது எங்களுடைய சமுதாய மக்களுக்கு நீ கற்றுக் கொடுத்துட்டு நீ போ, தண்டனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகான முறையில் கையாளுறாங்க பாருங்கள். இந்த பதில் யுத்தத்தில் கைதியானவங்கள சும்மா அவங்கள வந்து கட்டி பிடிச்சி தூணில் கட்டி பிடிச்சி அப்படிலாம் கிடையாது. நீ எங்களுடைய சமுதாயத்துக்கு நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு நீ விடுதலை ஆகிடு அதுங்கிற மாதிரி. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன பாடம் கிடைக்கிது அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஈமான் வந்து உறுதியாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஜிஹாத். அல்லாஹ் மீது நம்பிக்கை நம்ம முழுமையாக வைக்கணும். இந்த அபூஜஹல்லாம் சும்மா லேசான முறையில் வந்து ஒரு சின்ன ஆள் அப்படி வெட்டிட்டார். அவர் அழகான முறையில் அவர் கழுத்து மேலே ஏறி, நம்ம போன வருஷம் கம்பம் கூட அழகான முறையில் பயன் பண்ணாங்க பதில் யுத்தத்தை பற்றி. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படுது, ஒரு தக்குவா. அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து ஒரே நம்பிக்கையான, அல்லாஹ் தான் நம்மளுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு அவன் மீது நம்ம தக்குவா கொள்ளணும். மேலும் நம்ம வந்து இந்த நம்மளுடைய இந்த மன ஈமானை உறுதியை வந்து நம்ம பலப்படுத்திக்கிறணும். இந்த போர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்மளுடைய மௌலானா ஹாஃபிஸ் அப்துல்லா சிராஜுதீன் அவர்கள் பயானை தொடர்வார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله. أما بعد فقد قال الله تعالى بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين. صدق الله العظيم. கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானினுடைய மாதத்தில் இந்த 17 நோன்புகளையும் ஆரோக்கியமான நிலைமையில் நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும், சென்ற வருஷம் ரமதானில் இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருஷம் ரமதானுடைய மாதத்தில் இல்லை. அதே மாதிரி சென்ற வருஷம் ரமதானினுடைய மாதத்தில் எங்களோட வந்து தொழுதவங்க, அமளிபாது செஞ்சவங்க, தராவியுடைய தொழுகையை தொழுதவங்க, கியாமுல்லை தொழுதவங்க, பத்ருடைய இரவை கூட ஹயாத்தாக்கினவங்க, 27ஆம் இரவு லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து ஹயாத்தாக்கின எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருடம் ரமதானினுடைய மாதத்தில் நோயாளிகளாக படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அமல் இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு இன்னும் தாரான்னு சொன்னா அது அல்லாஹ் என்னோட உங்களோட கொண்ட பிரத்யேகமான அன்பு என்பதை நாங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. இதை நாங்கள் உதாசீனம் செய்வோமாக இருந்தா, இந்த பாக்கியத்தை நாங்கள் விளங்காம, இந்த பெருமதியை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் எடுக்காம நாங்கள் பொடுப்போக்காக இருப்போமாக இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை எங்கள்கிட்ட இருந்து பறிச்சு எடுத்துருவான். மேலானவர்களே, அல்லாஹ்க்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தணும். இஸ்லாத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அல்லாஹ் உதவி செஞ்சான். பொதுவாக பத்ர் யுத்தம் என்பது இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் பத்ர் யுத்தம். இந்த பத்ரினூடாக நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன? இதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான்? மேலானவர்களே, கிறிஸ்துக்கு பின்னால 624 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதம் 17ஆம் பிற மதீனாவுக்கு அருகிலுள்ள பத்ர் என்ற இடத்துல தான் இந்த பத்ர் யுத்தம் நடைபெற்றுச்சு. இந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் அவர்களுடைய சிறப்பு என்ன? யுத்தத்தில் எத்தனை சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க? அவர்களுடைய நிலப்பாடு எப்படி இருந்துச்சு? மேலானவர்களே, கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள் இந்த யுத்தத்தில் கலந்து போறாங்க. 313 சஹாபாக்கள் மிகவுமே குறைவு, மிக கம்மியானவங்க. குஃபார்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு சொன்னா 1000 காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள் 1000 பேர். அவர்களிடத்துல வாகன வசதி இருந்துச்சு, போதுமான அளவு குதிரை, கழுத, அதே மாதிரி ஆயுதம், எல்லா வசதிகளோடும் பத்ருடைய யுத்தம் நடக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு முழு தயாரிப்போட வராங்க, குதூகலமா வராங்க.
ஆடல் பாடல்களோட வராங்க. ஆனா சஹாபாக்கள் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு சொன்னா வெறுமனே 313 சஹாபாக்கள். ஏலாதவங்க, கஷ்டப்படுறவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அன்று இரவு ஃபுல்லா, பத்ருடைய இரவு முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுல அல்லாஹ் தஆலாவிடத்துல துஆ செஞ்சு கொண்டே இருந்தாங்க. மேலானவர்களே, 313 சஹாபாக்களாக இருந்தாலும், மிக குறைவான எண்ணிக்கையாக இருந்தாலும், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை, ஈமானினுடைய உறுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போரினுடைய இறுதி கட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தார். வெற்றிகரமாக திரும்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். காரணம், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை, ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பத்ர் சஹாபாக்கள் 313 பேர், இவர்கள் செஞ்ச பாவம், செய்ய போற பாவம், முந்திய பிந்திய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். மேலானவர்களே, இந்த சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலாவிடத்துல உதவி தேடுறாங்க, அல்லாஹ்ட மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, ஈமான் உறுதியோட யுத்தகலத்துக்கு வராங்க. எந்த ஏற்பாடுமே இல்லை. அல்லாஹ் வானவர்களை கொண்டு, மலாயிகாமார்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான், இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அல்லாஹ் தஆலாவிடம் உதவி தேடினாங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்க, அல்லாஹ்ட மேல நம்பிக்கை வச்சாங்க, யகீனோட பாடுபட்டாங்க, யுத்தம் செஞ்சாங்க. பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். 1000 மலக்குமார், சுப்ஹானல்லாஹ். மேலானவர்களே, படுதோல்வியோடு குஃபார்கள் என்ன செஞ்சாங்க? திரும்பி போனாங்க, நஷ்டத்தோட திரும்பி போனாங்க, கவலையோட திரும்பி போனாங்க. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான், சந்தோஷத்தை கொடுத்தான். வெற்றியோட சந்தோஷமான நிலைமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். காரணம், அவர்களிடம் இருந்த ஈமான், உறுதி, யகீன், தவக்குல், நம்பிக்கை. மேலானவர்களே, இந்த பத்ர் யுத்தம் எங்களுக்கு என்ன பாடத்தை விளங்கப்படுத்து? இதன் மூலமாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்ன? முதலாவதாக, ஆரம்பத்தில் எங்களோட தலைவர் சொன்ன மாதிரி, அல்லாஹ் தஆலாவின் மீது நாங்கள் உறுதியான ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஈமான், நம்பிக்கை குறைவான எண்ணிக்கையாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். தளரல்ல, பின்வாங்கல்ல, நம்பிக்கையோட முன்னுக்கு வந்தாங்க. வெற்றி, ஈமானுடைய பலத்தோட முன்னுக்கு வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். இரண்டாவதாக, அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி. குறைவான கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செஞ்சான். அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கிருக்குது, எப்பயுமே பலஹீனமான மக்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாஇக்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, உங்களுக்கு உதவி செய்யப்படுவதெல்லாம், உங்களுடைய ரிஸ்குடைய தேவையை பூர்த்தி செய்யப்படுவதெல்லாம் உங்களில் இருக்கக்கூடிய பலஹீனமானவர்களை கொண்டு தான் என்பதா ஹதீஸுடைய கருத்துல வந்திருக்கிறது. மேலானவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலாவினுடைய உதவியை நேரடியாக பார்த்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சான். மூன்றாவது தான் தியாகம் மற்றும் விட்டு கொடுத்தல். மேலானவர்களே, ஒருத்தருக்கு தியாகம், விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, மற்ற சகோதரருடைய ஹக்க பேணி நடக்கிறது. இதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். பத்ர் யுத்தத்துல முஸ்லிம்கள் தியாகம் செஞ்சாங்க. அவர்களுடைய தியாகம் இஸ்லாம் வளர்றதுக்கு பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு. அவர்கள் செஞ்ச தியாகம் இன்றைக்கு நானும் நீங்களும், எனக்கும் உங்களுக்கும் இந்த கலிமாவுடைய பாக்கியம் கிடைச்சி முஸ்லிம்களாக தலை தூக்கி வாழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு. அவர்கள் செஞ்ச தியாகம் தான். அதனால யாரும் மறந்துடக்கூடாது. மேலானவர்களே, இதனால தான் என்ன செய்யறது, 17ஆம் இரவு வந்துட்டு சொன்னா, இதற்கு முன்னால் இருந்த மூதாதையர்கள் பழையவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பத்ர் சஹாபாக்களுடைய பேர்ல மௌலூத் ஓதுவாங்க, யாசின் ஓதுவாங்க. நேற்று மது மாதிரி பல விஷயங்கள் இங்க பல துஆக்கள் நடைபெற்றுச்சு. இது மூதாதையர்களுடைய முந்தைய காலத்திலிருந்து செஞ்சு வரக்கூடிய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கு.
எனவே மேலானவர்களே, இந்த யுத்தத்தினூடாக நாங்கள் விளங்க வேண்டியது, எங்கட வாழ்க்கையில் எப்ப ஈமான் யகீன் சீராக இருக்குமோ, அல்லாஹ் தாலாவுடைய நம்பிக்கை எங்கட வாழ்க்கையில் எப்ப வருமோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் வெற்றி அளிப்பான்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்துல அமல் செஞ்சு ஆரோக்கியமான நிலைமையில அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை ஐதுக்கும் மினன்னார் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அருமையான விளக்கத்தை தந்தார்கள் மௌலானா ஹஃபீஸ் அவர்கள். இருப்பினும் இன்றைக்கு ரமலான் 18, இன்னும் 2 தினங்கள் இருக்குது, நரகத்தின் விடுதலை. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இந்த ஒரு 10 நாளை வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நிறைய நீங்கள் அமல் செய்யுங்க. தராவை தொழுக வாங்க, வீட்டில் நீங்கள் நஃபில் தொழுக முடிஞ்சாலும் நீங்கள் தொழுதுக்குறங்க, குர்ஆன் ஓதுங்க. இப்போ முதல்ல இந்த இக்கியம் ரேடியோவில் வந்து ரொம்ப அழகாக ஒரு மலாய்க்காரர் சொன்னார், உங்களால் வாயில் ஓதி கத்தம் பண்ண முடியலையா, உங்கள் காலாவது அதை வந்து கத்தம் பண்ணட்டும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். குர்ஆன் நம்ம ஓத முடியலையா, ஃபுல்லாக அந்த பாருங்கள், இந்த 30 நாளைக்கு நீங்கள் நம்மளுடைய சூறா மதரசாவில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த நம்மளுடைய காது வந்து அந்த அந்த ஓதலை சட்டத்தை கேட்டு அந்த கட்டமனையில் அந்த காதுக்கு வந்து ஒரு மனநிறைவு கிடைக்குது. நம்மளோட உடல் அங்கம் வாயால் நம்ம ஓத முடியாட்டாலும் நம்மளுடைய காது அதை வாங்கி செய்யும் எடுத்து நம்மளுடைய மூளைக்கு அனுப்பி அதே பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு மலாய்க்கார உஸ்தாத் அழகான முறையில் பயன் பண்ணாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, அதிகமாக வாங்க, வந்து அமல் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நம்மளுடைய பாக்கியத்தை இந்த வருஷம் 27 கிடைக்கணும், நோன்பு கிடைக்கணும், நம்ம துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த சக்காத்து காசு வந்து 25ஆம் தேதி நோம்போடு நம்ம வந்து கட்டி முடிச்சிருவோம். அதுக்குள்ளே கொஞ்சம் போன வருஷம் 2-3 பேர் தாமதமாக கொடுத்தீங்க, கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா அங்கேயும் ரசீது முடிஞ்சு போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாம் கட்டி ரசீது கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.